children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். The price of a TV is rupees 13,000. ஸோ ஒரு டிவியோட ப்ரைஸ் வந்து 13,000. ஸோ டிவியோட மார்க் ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மார்க் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ருபீஸ் 13,000. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? த சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சேல்ஸ் டேக்ஸ்ன்றது நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். சேல்ஸ் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ சேல்ஸ் டேக்ஸுக்கும் வேல்யூ ஆடட் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சேல்ஸ் டேக்ஸ்னால் என்னது? லாஸ்ட்டாக செல்லர் வந்து எக்ஸ்ட்ரா மணி போடுறது. ஸோ ஃபைனலாக நீங்கள் அந்த பில் பே பண்ணுறப்போ உங்களோட மார்க் ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சம் அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்து பே பண்ணுவீங்க. அது வந்து சேல்ஸ் டேக்ஸ். வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ்னால் என்னது? அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணப்போ அதில் உள்ள எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்லையுமே வேட் பே பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருந்து அந்த ஃபேக்ட்ரி லெவலில் இருந்து அது விற்கிற வரைக்கும், ஷாப்கீப்பர் கையில் வந்து விற்கிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையுமே ஒரு சம் அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே வருவாங்க, ஆட் ஆகிட்டே வரும். அதுதான் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு சேல்ஸ் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ்டு ஆன் இட் இஸ் அட் த ரேட் ஆஃப் 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேல்ஸ் டேக்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ரேட் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லலாம், நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 12% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டேக்ஸோட பர்சன்டேஜ் வந்து என்னது? 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் தட் வினோத் வில் ஹேவ் டு பே இஃப் ஹி பைஸ் இட். ஸோ வினோத் வந்து இந்த டிவி வாங்கினா அப்படின்னா இவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு மார்க் ப்ரைஸ் இருக்குது, சேல்ஸ் டேக்ஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்ற அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும் கண்டுபிடிக்கணும்னா இந்த சேல்ஸ் டேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது வந்து என்னது? இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுறது. இப்போ 12% ஆஃப் 13,000. இந்த 13,000ல் 12% எடுத்தோன்னா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டோட சேர்த்து பே பண்ணுவோம் நம்ம. அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் கிடச்சிரும். 12/100 இன்ட்டு 13,000. ஸோ 2 zeros கட் பண்ணிக்கோங்க. 130 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வருது? 1560 rupees வருது. ஸோ இதுதான் நமக்கு சேல்ஸ் டேக்ஸ் வந்து அமௌண்ட்டில் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்? அதோட மார்க் ப்ரைஸோட ஆட் பண்ணிடுவேன். அப்போனா நமக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கிடச்சிரும். தேர்ஃபோர் வினோத் வில் பே. ஸோ எப்படி பே பண்ணுவான் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ஐட்டம், அந்த டிவியோட காஸ்ட், அதோட எக்ஸ்ட்ரா வந்து சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணுவான். ஸோ காஸ்ட் ஆஃப் ஐட்டம் என்னது? என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 13,000 கொடுத்துருக்காங்க. 13,000 ப்ளஸ் சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் வந்து என்னது? 1560. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 13,000 ப்ளஸ் 1560 ஆட் பண்ணிங்கன்னா 06541. ஸோ 14,560 rupees வந்து பே பண்ணுவான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. Question number 3 பார்க்கலாம். Arun bought a pair of skates at a sale where the discount given was 20%. ஸோ அருண் வந்து ஒரு pair of skates வாங்குறான். சேல் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்குறான், 20% டிஸ்கவுண்ட்டில். If the amount he pays is rupees 1600, find the marked price. ஸோ அவன் இவ்வளோ ரூபாய் வந்து அவன் ஷாப்கீப்பர்கிட்ட கொடுத்து வாங்கியிருந்தான் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மே ரிவர்ஸில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான்.
ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருந்தாங்க, மார்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க, அமௌண்ட் ஹீ பேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஹீ பேஸ் கொடுத்துருக்காங்க, மார்ட் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஹீ பேஸ் அதுதான் என்னது நமக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? விற்றுருக்கிற அமௌண்ட்டு. ஸோ அது வந்து ₹1600. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மார்ட் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஃபார்முலா தான் டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. டிஸ்கவுண்ட் ஃபார்முலா. டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நமக்கு மார்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா மார்ட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த செல்லிங் ப்ரைஸை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆப்போசிட் சைடு வரப்போ ப்ளஸ் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்றது அமௌண்ட்டில் இருக்கணும், பட் நமக்கு பர்சன்டேஜில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது, அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து சம் பர்சன்டேஜ், அதுதான் டிஸ்கவுண்ட். ஆனால் அந்த ப்ரைஸே நமக்கு தெரியாது, மார்க் ப்ரைஸே நமக்கு தெரியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் ப்ரைஸை வந்து ஒரு வேரியபிள் வச்சு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் த எம்பி மார்க் ப்ரைஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, பி ₹X. இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதணும், திருப்பி சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுதானே டோட்டல் ப்ரைஸ் மார்ட் ப்ரைஸ், இதுலேருந்து சம் பர்சன்டேஜ். எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20% ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்லேருந்து 20% தான் நமக்கு டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 20/100 இன்டூ எக்ஸ். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1010 கட் ஆகும். 1 2 is to 5 2s are 10. ஸோ 1 into x/5. ஸோ x/5 தான் நமக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு, டிஸ்கவுண்ட் ப்ளஸ் எஸ்பி. ஸோ மார்க் ப்ரைஸ் நமக்கு வந்து என்னது, என்ன நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்னு போட்டுக்கோங்க. டிஸ்கவுண்ட் வந்து x/5. செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1600 கொடுத்துருக்காங்க. ஸோ 1600. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் x/5 இஸ் ஈக்குவல் டு 1600. இதை எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ 5 கீழே வரும். ஸோ 5x, இங்கே 5 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே 5 மேலே பண்ணுறப்போ 5x மைனஸ் இங்கே 1 போடுவோம், அதே மாதிரி இங்கே 1 போடுறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1600. ஸோ 5x மைனஸ் எக்ஸ் 4x. 4x/5 இஸ் ஈக்குவல் டு 1600. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு, இந்த 5 மேலே கொண்டு வந்துடலாமா, இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 0 5 6 are 30, 3 carry, 1 5 is 5, 5 plus 3 8. இப்போ x தான் நமக்கு வேணும். ஸோ 8000 divided by 4 கொண்டு வந்தீங்கன்னா 1 4 is 4, 2 4 sorry 2000 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 2000. ஸோ எக்ஸ்ன்றது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், எம்பி அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோமா. அப்போது எம்பி இஸ் ஈக்குவல் டு ₹2000. ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹2000. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஐ பர்ச்சேஸ்டு ஹேர் ட்ரையர் ஃபார் ₹5400 இன்க்ளூடிங் 8% VAT. ஃபைண்ட் த ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் கான்செப்ட், டிஸ்கவுண்ட் ஃபார்முலாலாம் எதுவுமே கொண்டு வராதிங்க. இதில் வந்து நமக்கு வேட் வச்சுருக்காங்க. ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் மாதிரியே தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் சேல்ஸ் டேக்ஸும் வேல்யூ ஆடட் டேக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் ரெண்டுமே நமக்கு வந்து பில்லில் ஆட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு.
அந்த அமௌண்ட் எப்படி இருக்கும்னா நம்ம வாங்குகிற அந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்கே ஹேர் ட்ரையர் வந்து 5400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். அதில் வந்து 8% வேட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இதை நான் வந்து பில் அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 5400. இது கிவன் டேட்டா. அப்புறம் வேட் கொடுத்துருக்காங்க 8% வேட். அப்போ வேட் இஸ் ஈக்குவல் டு 8%. ஸோ வேட் வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் அமௌண்ட்ன்றது நீங்கள் செல்லிங் ப்ரைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். எஸ்பி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட். வேட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும்ல அதுதான் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பில் அமௌண்ட் இருக்கு இல்லையா, பில் அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் அதோட சம் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேட் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறது வந்து பர்சன்டேஜில் இல்லை, அமௌண்ட்டில் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே பர்சன்டேஜில் இருக்குது, அதனால நான் அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சேன்னா இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வேட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். வேட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, வேட் அமௌண்ட் அப்படின்றது என்னது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சம் பர்சன்டேஜ். நமக்கு இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸே தெரியாது, அதனால நான் அதை வந்து ஒரு வேரியபிளில் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். லெட் த சிபி பி ருபீஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் வேட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஒரு வேரியபிளோடு இருக்கும். ஸோ வேட் அமௌண்ட் அப்படின்றது வந்து எக்ஸிலேருந்து சம் பர்சன்டேஜ், அதாவது சிபிலேருந்து சம் பர்சன்டேஜ். ஸோ 8% நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 8% ஆஃப் எக்ஸ் தான் என்னது, வேட். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 8/100 இன்டூ எக்ஸ் வரும். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸில் 4 2s are 8, 5 2s are 10, 50 டைம்ஸ் வரும். அகெயின் 2 டேபிள்ஸில் 2/25 வரும். ஸோ 2/25x. ஸோ இதுதான் நமக்கு வேட் அமௌண்ட்டு. இப்போ இதை நான் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். பில் அமௌண்ட் இருக்கு இல்லையா, பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் வேட், வேட் அமௌண்ட். ஸோ பில் அமௌண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5400 கொடுத்துருக்காங்க. ஸோ 5400 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஒரு வேரியபிள் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்னு, அதை போட்டுக்கோங்க. ப்ளஸ் வேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2/25x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ 5400 ஈக்குவல் டு, இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 25 எடுக்கிறப்போ 25 போடுவீங்க, இங்கே 25 போடுவீங்க. ஸோ 25x ப்ளஸ் 2x, அப்போ நமக்கு 27x/25 இருக்கும். இங்கே வந்து 5400 இருக்கும். ஸோ இந்த 25 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ 27x is equal to 5400 into 25. ஸோ 5400 into 25 பண்ணுங்கள். ஸோ 0 0 5 4s are 20, 2 carry, 5 5s are 25, ஸோ 27 வரும். இங்கே 0 0 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 0 0 0 15 3 1. ஸோ 1 3 5 000 வரும். இங்கே வந்து 27x. இப்போ நமக்கு x தான் வேணும், கரெக்டாக. ஸோ அதை இங்கே வந்து டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. 3 டேபிள்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா 9 3s are 27, 4 3s are 12, 5 3s are 15, 000 வரும். 9 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 9 5s are 45. ஸோ 5000 வரும். ஸோ x is equal to rupees 5000. ஸோ எக்ஸ்ன்றது நம்ம என்ன இமேஜின் பண்ணியிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ், கரெக்டாக. காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ CP is equal to rupees 5000. இதுதான் ஆன்சர். அப்போ therefore cost of hair dryer is equal to rupees 5000. இதுதான் ஆன்சர். ஸோ இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்.
ஸோ டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவே இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே நீங்கள் சேல்ஸ் டேக்ஸாக இருந்தாலும் சரி, வேட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பில் அமௌண்ட் அப்படின்றது அதாவது செல்லிங் ப்ரைஸ். பில் அமௌண்ட்டுன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ். அது வந்து காஸ்ட் ப்ரைஸ், அந்த ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸோட சம் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. வேட்னாலும் சரி, சேல்ஸ் டேக்ஸ்னாலும் சரி. ஸோ இது வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து சம் பர்சன்டேஜ் தான் டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதுவும் நமக்கு காஸ்ட் ப்ரைஸும் தெரியாது. ஸோ அதை ஒரு வேரியபிள் அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த பில் அமௌண்ட் ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. Question number 5 பார்க்கலாம். An article was purchased for rupees 1239 including GST of 18%. Find the price of the article before GST was added. ஸோ ஜிஎஸ்டி, எஸ்டி இது எல்லாமே சேம் கான்செப்டில் தான் நீங்கள் சம் செய்யணும். அதனால் நீங்கள் வந்து அது இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி பில் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பில் அமௌண்ட் அப்படின்றது வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? பில் அமௌண்ட் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். அது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு இதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ். அதோட அந்த டேக்ஸ், அது ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பேசிக்காக அதில் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பில் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க 1239 கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா. ஜிஎஸ்டி வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து நமக்கு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. 18% கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் பிஃபோர் ஜிஎஸ்டி வாஸ் ஆடட். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் தானே ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு ஜிஎஸ்டி வந்து அமௌண்ட்டில் வேணும், பர்சன்டேஜில் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சிபியில், அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சம் பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி. அப்போ நான் வந்து இதுக்கு ஒரு வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணணும். லெட் த சிபிபி எக்ஸ், சிபிபி ருபீஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு சொல்லியிருக்காங்க? 18%. அப்போ 18% ஆஃப் சிபி, அதுதான் எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது 18/100 இன்டூ எக்ஸ். அப்போது 18x/100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து நான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கு வந்து இது வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட் எழுதியிருக்கோம் இல்லையா? பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, பில் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1239 கொடுத்துருக்காங்க. சீக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதாவது இமேஜின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18x/100 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். 1239 இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 100x ப்ளஸ் 18x என்ன வரும்? 118x/100 வரும். 1239 இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கரில் மாறிடும். 100 மேலே போயிடும், 118 கீழே வந்துடும். ஸோ இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 1239 டிவைடட் பை 118. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்தால் முடியாது, செகண்ட் டிஜிட் எடுத்தாலும் டிவைட் பண்ண முடியாது, தேர்ட் டிஜிட் எடுக்கிறேன். ஸோ 1 into 118 118. சப்ராக்ஷன் பண்ணோன்னா 9 10 11 12 13. ஸோ 5 மட்டும் வரும். இது 0 0. ஸோ இந்த 9 வந்து கீழே கொண்டு வரோம். டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு டிஜிட்ஸே இல்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுக்கிறேன். இப்போ 118 டேபிள்ஸில் வந்து ஒரு 5 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 5 8s are 40, 4 carry. 1 5 is 5, 5 plus 4 9, 1 5 is 5. ஸோ 5 டைம்ஸ் வருது. ஸோ 590 0 வந்துடுச்சு. இப்போ நமக்கு என்ன வருது? x is equal to 10.5. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு 10.5 வருது. கரெக்டாக? இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 10.5 வருது. இன்டூ 100 இருக்குது, இன்டூ 100. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒரு டிஜிட் இருக்குது, 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடில் 2 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும்.
ஸோ ஒரு டிஜிட் இருக்குது, இன்னொரு டிஜிட் இல்லை. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1050 வரும். எக்ஸ் வந்து ₹1050 வரும். எக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன வச்சுருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு ₹1050. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஃபைனலாக என்ன எழுதணும், therefore the price of the article before GST was added is equal to ₹1050. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.